ஹீரோயின் வீட்டுக்கு தான் வர்றான். அதே மாரி நம்பர் லாக்க ஓப்பன் பண்ணிட்டு கதவ தொறக்குறான். "ஏங்க இந்த லாக்க தொறந்து விட்டீங்கன்னா உள்ள வந்துருவேன்ல" அப்படின்னு சொல்லவும், "யார்டா நீ சைக்கோ பயலே" அப்படின்னு புடிச்சு திட்டுறாங்க ஹீரோயின். "என்னம்மா இது? உன் லவ்வர் தான் சொன்னாரு. இன்னைக்கு நைட் ஃபுல்லா ஸ்டே பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தியாம்மா? அதனால தான் என்ன அனுப்பிச்சு விட்டாரு. கதவ தொற." கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம டிடெக்டிவ் வந்துர்றாரு. கோட்டு சூட்டு போட்டு வந்தவன போட்டு தம்சம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிறாரு நம்ம டிடெக்டிவ். "உனக்கு ஏன்டா இந்த மெசேஜ் அனுப்புனது?" "சார் இந்த பொண்ணோட லவ்வர் தான் சார் அனுப்புனாரு." "உனக்கு எப்படிடா அவன தெரியும்?" அப்படின்னு நம்ம டிடெக்டிவும் அசிஸ்டன்ட்டும் கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வாஷர் வாங்குனாங்கல்ல, அதே வெப்சைட் தான் யூஸ்டு குட்ஸ்ன்னு சொல்லி அந்த வெப்சைட் பேரு. அந்த வெப்சைட்ல தான் சார் நான் வந்து வேற ஏதோ ஒரு பொருள் பார்க்கறதுக்காக பார்த்துட்டு இருந்தப்போ, இவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. "இன்னைக்கு நைட்டு என் லவ்வர் கூட நீ ஸ்டே பண்ணு" அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தது. நானும் ஃபர்ஸ்ட் தயங்கினேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சோசியல் மீடியா ஐடி அனுப்புனாங்க சார். அந்த பொண்ண பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா இருந்ததா, நானும் ஓகேங்கிற மாரி சொன்னேன். "ஏன்டா அவன் சொன்னானா நீ போயிருவியா?" "சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட இருக்கிற வீடியோ கூட அனுப்புனாங்க சார். நான் அதனால தான் சார் போனேன்" அப்படின்னு சொல்லி கோட் சூட் போட்டவரு சொன்னோனவே டிடெக்டிவ் கேட்குறாரு, "உன் ஃபோன குட்றா." "இல்ல சார் அது என் பிரைவேட் ஃபோனு நான் தர முடியாது." "கொய்யல குட்றா முதல்ல" அப்படின்னு 2 திட்டு திட்டுனோனே பார்த்தீங்கன்னா, ஃபோன குடுத்துர்றாரு. அந்த வீடியோவ பார்த்துட்டு, "டேய் இதெல்லாம் அந்த பொண்ணு வீடியோ இல்லடா லூசு பயலே. இது வேற வெப்சைட்ல ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ. அத பார்த்துட்டு நம்பி போயிருக்க பாரு." "சார் நான் ஒரு அப்பாவி குடிமகன். என்ன போய் திட்டுறீங்க இப்படி?" "என்னடா நீ அப்பாவி குடிமகனா? ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள போக நெனச்சவன் நீ அப்பாவியா?" அப்படின்னு சொல்லி கையில கிடைச்ச கேஸ் ஃபைல் இருக்குல்ல, அதுலயே எடுத்து தொம்மு தொம்முன்னு அடிக்கிறாரு. "ஓடு இந்த பக்கம் நீ இனிமேல் எட்டியே பார்க்க கூடாது. எவனாச்சும் இது மாரி சொன்னா, வேற ஒரு பொண்ணுகிட்ட இது மாரி போய் தப்பா நடந்துக்க பார்த்தேன்னு வச்சுக்கோ, கட் பண்ணி விட்டுருவேன்டா. ஓடு மொதல்ல" அப்படின்னு திட்டுறாரு டிடெக்டிவ். ஸ்கேமர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோயின பத்தி டீட்டெயிலா மெசேஜ்ல ஒவ்வொன்னா தட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்கேமரோட ரூம்ல பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல எல்லாத்துலயும் பார்த்தா நம்ம ஹீரோயினோட சோசியல் மீடியா ஐடி தான் ஃபுல்லா இருக்கு. மறுபடியும் நம்ம டிடெக்டிவ் கிட்ட எப்படியாச்சும் அவன கண்டுபிடிங்க சார். அந்த யூஸ்டு குட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விக்கக்கூடிய பேஜ் இருக்குல்ல சார், அதுல அவனோட அட்ரஸ எடுத்து கண்டுபிடிச்சு போலாம்ல. 2 பேரும் அந்த அட்ரஸ்ல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டிட்டு போறாங்க. அவன் உள்ள இருக்கானான்னு பார்த்தா கதவு தானா திறந்திருக்குடா. டிடெக்டிவ் அப்படியே அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு ஃப்ரீசர் மட்டும் இருக்கு. "இது என்ன ஃப்ரீசர்?" அப்படின்னு ஓபன் பண்ணா பயங்கரமான ஷாக். இந்த ஐமேக் விக்கிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சோம்ல, அந்த ஸ்கேமரும் கூட வந்து குத்தி கொலை பண்ணான் பாருங்க. அவன் வந்து ஃப்ரீசர்க்குள்ள இருக்கான். இத பார்த்த உடனே பதறி போயிடுறாங்க.